வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருநெல்வேலி மாவட்டம் கிருஷ்ணன்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஷீலா. பக்கத்து ஊரைச் சேர்ந்தவர் இவருக்கு கிருஷ்ணன்புதூர் ஓட்டுச்சாவடியில் ஓட்டு இருந்த காரணத்தால் அங்கு வந்து ஓட்டு போட்டார். ஓட்டுச்சாவடியை விட்டு வெளியே வந்த அவரை உள்ளூர் பெண்கள் மற்றும் ஆண்கள் சூழ்ந்து கொண்டு எதுக்காக இங்க வந்து ஓட்டு போட்டார், நீ போட்டது கள்ள ஓட்டு என கூறி அவரை தாக்க முற்பட்டனர். ஸ்பாட்டுக்கு விரைந்த போலீசார் அப்பெண்ணை உள்ளூர்காரர்களிடமிருந்து மீட்டு பத்திரமாக அனுப்பி வைத்தனர். நீங்கள் ஓட்டளிக்க விரும்பவில்லை என்றால் உங்களை யாரும் தொந்தரவு செய்யவில்லை. ஆனால் ஓட்டளிக்க வரக்கூடிய வாக்காளர்களை தொந்தரவு செய்தால் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர். அதைத் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். பாதுகாப்பு கருதி அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கல்லோட்டு போடுறாங்கன்னு சொல்லி சொல்லுங்க. ஆனால் இங்கே ஒரு ஆள் கூட நம்ம வீட்டில் தமிழக சட்டசபை தேர்தல் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. வாக்காளர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். தேர்தல் கமிஷன் சார்பில் வாக்காளர்கள் தங்களது வாக்குப்பதிவு மையத்தை அடையாளம் காண்பதற்காக வாக்குச்சாவடி எண், வரிசை எண், வேட்பாளர்கள் விவரம் உள்ளிட்டவை ஒட்டப்பட்டது. வாக்காளர்கள் மொபைல் போன் எடுத்து செல்ல அனுமதி இல்லாததால் மொபைல் போன் சேகரிப்பு மையமும் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வாக்காளர்களுக்கு ஏதாவது அவசர உதவி தேவைப்படும் என்பதற்காக மருத்துவ உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விஐபி தொகுதிகள் பட்டியலில் பெரம்பூர் தொகுதியும் ஒன்று. காலை முதல் இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். தமிழகத்தில் காலை 9 மணி நிலவரப்படி 17.69% ஓட்டுகள் பதிவாகியுள்ளது. மதுரை தெற்கு சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட மீனாட்சி அரசினர் மகளிர் கல்லூரியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனது குடும்பத்தினருடன் வந்து வாக்கை பதிவு செய்தார். அவர்கள் இந்த நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய இயக்கம் எதுவோ அதுக்கு வாக்களிக்க வேண்டும். யார் நல்லவர்கள் என்பதை பார்த்து வாக்களிக்க வேண்டும். அதுதான் புதிதாக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை அல்ல, ஒரு ஆலோசனை. என்னென்னா, புதிதாக வாக்களிக்கிற இளைஞர்கள் இந்த நாட்டை வல்லரசு ஆக்கணும்னு நினைத்த நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள், இன்றைக்கு அதை முன்னெடுத்து செல்கின்ற பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள், தமிழகத்தை பொறுத்தளவுக்கு எங்களுடைய கழக பொதுச் செயலாளர், வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய எண்ணமும் அதுதான். வந்தோம், வாக்களித்தோம், யாரோ நமக்கு வேண்டியவருக்கு வாக்களித்தோம் இல்லாமல் சற்று சிந்தித்து யார் நல்லவர், யார் மக்களுக்கான, கொஞ்சம் இறக்கு தலைவா, ஏற்றிட்டு மேலே கொஞ்சம் கீழே இருக்கேன், யார் நல்லவங்க, யார் பொதுமக்களுக்காக சேவையாற்றுவாங்க, இவருக்கு வாக்களித்தார் நமக்காக உதவி பண்ணுவார், நாட்டுக்கு நல்லது, எந்த நேரத்திலும் அவர் எளிதாக அணுகலாம் என்பதை அறிந்து அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு இல்லாத அளவுக்கும் அவர்கள் பின்புலம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு இளம் வாக்காளர்கள் வாக்களிப்பது இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். வாக்களிக்க ஆர்வமாக வாக்காளர்கள் வருகிறார்கள். வெயில் வேற சுட்டெரிக்கிறது. இந்த ஆட்சியாளர்களைப் போல மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கு வெயில்.
எனவே அதுக்கு முன்னாலே வாக்களித்தணும்னு நினைக்கிறாங்க. அது வர்றாங்க. நிறைய எல்லா இடங்கள்லையும் நான் கேட்ட அளவுக்கு வாக்குச்சாவடியை கண்காணிக்க எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நிர்வாகிகள் செயல் வீரர்கள் இதை தெரிவித்தார்கள். எனவே அங்கே எல்லா இடங்களையும் இதே தான் இருக்கும். மதுரை என்ன அளவுகோலோ அதுதான் தமிழகத்தின் அளவுகோல் என்பதை தெரிவித்தது. மதுரை வடக்கு தொகுதி கேப்புதூர் அல் அமீன் மேல்நிலைப் பள்ளியில் பொதுமக்கள் தங்கள் வாக்கினை செலுத்துவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். அப்போது ஜனநாயக கடமையை ஆற்ற வந்த மாற்றுத்திறனாளி தினேஷ் சாக்குப்போக்கு சொல்லாமல் வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என வாக்காளர்களை கேட்டுக் கொண்டார். நான் என்னோட ஜனநாயக கடமையை ஆற்றிட்டேன். எல்லாரும் ஓட்டு போடணும். இப்போ முடியாமல் நானே வந்திருக்கேன். வரணும்னு எனக்கு தோணுது. அதனால் எல்லோரும் வீட்டில் முடங்கிருக்காங்க. வயசானவங்க எல்லாருமே பார்த்துட்டு இதை பொருட்படுத்தாமல் போகாமல் எல்லோரும் ஓட்டு போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். வாக்குப்பதிவு இயந்திரம் ரிப்பேர், ஓட்டுச்சாவடி மையத்துக்கு பூட்டு. மதுரை மாவட்டம் சோழவந்தான் தனி தொகுதிக்கு உட்பட்டது அலங்காநல்லூர். இங்குள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஓட்டுச்சாவடி அமைக்கப்பட்டது. இங்கு 4 பூத்கள் உள்ள நிலையில் 207 எண் கொண்ட பூத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் சில ஓட்டுகள் பதிவான நிலையில் திடீரென ரிப்பேர் ஆனது. இதனால் பொதுமக்கள் 3 மணி நேரமாக வாக்களிக்க முடியாமல் வரிசையில் காத்து கிடந்தனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் எரர் காண்பித்ததால் வாக்குப்பதிவு நிறுத்தி வைக்கப்பட்டது. மாற்று இயந்திரம் கொண்டு வரப்பட்டது. அந்த இயந்திரமும் செயல்படாததால் வரிசையில் காத்திருந்த வாக்காளர்கள் பூத் கதவை மூடினர். அதிகாரிகள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் வாக்காளர்கள் சமாதானமாகாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 3 மணி நேர தாமதத்தை தொடர்ந்து தற்போது வாக்குப்பதிவு இயந்திரம் சரி செய்யப்பட்டு வாக்காளர்கள் வாக்களித்து வருகின்றனர். ஓட்டுச்சாவடி கதவை வாக்காளர்கள் பூட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விவகாரம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. எத்தனை மணிக்கு வந்தீங்க? என்ன சொல்றாங்கம்மா? என்ன சொல்றாங்க?
தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளிலும் மக்கள் ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகின்றனர். மதுரை மாவட்டத்தில் காலை 11 மணி நிலவரப்படி 36.11% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மதுரை வடக்கு சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட அண்ணாநகர் அம்பிகா கல்லூரி வாக்குச்சாவடி மையத்தில் திரைப்பட இயக்குனர் அமீர் தனது வாக்கினை பதிவு செய்தார். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே மாநில சுயாட்சி, தாய்மொழிக்கான முன்னுரிமை, இதை முன்னெடுக்கிற கட்சிகளுக்கு தான் என்னுடைய வாக்கு எப்பொழுதுமே. அந்த அடிப்படையில் என்னுடைய வாக்கை செலுத்திட்டு வந்திருக்கேன். நன்றி. இந்த முதல் முறை வாக்காளர்கள் யங்ஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாக்களிக்கணும் சார்? எதை கவனிக்கணும்? எலெக்ஷனில் வெறுமனே எதை கவனிக்கணும்? இளைஞர்கள் வாக்களிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். முதல்ல இளைஞர்கள் இல்லை, வாக்களிப்பது என்பது உங்களுடைய கடமை. உங்களுடைய கடமையை நீங்கள் செய்ய தவறிட்டு அதுக்கப்புறமா எனக்கு என்னுடைய ஆட்சியாளர்கள் சரியில்லை, எனக்கு அது கிடைக்கல, என்னுடைய அடிப்படை வசதிகள் கிடைக்கல அப்படின்னு கேட்பதற்கு உங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. நீங்கள் வாக்கு செலுத்திட்டு தான் கேட்கணும். வரி செலுத்திட்டு தான் அரசிட்ட கேட்கணும். நான் வரி செலுத்த மாட்டேன், வாக்கு செலுத்த மாட்டேன், ஆனால் அரசு எனக்கு செய்யும் அப்படின்றது ஏற்புடையது கிடையாது. அதனால் எல்லாருமே வாக்களிக்கணும். ஆனால் வாக்களிக்க வேண்டியது யாரை பார்த்து வாக்களிக்க வேண்டும்னா, உங்களுடைய வரலாறு என்ன, உங்களுடைய வாழ்வாதாரம் எந்த இடத்துல இருக்குது, உங்களுக்கான பிரச்சனை என்ன, உங்களுக்கான அரசியல் என்ன, அதை முன்னிறுத்தி தான் நீங்கள் வாக்கு செலுத்தணுமே தவிர எனக்கு ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்றக்காக வாக்கு செலுத்த முடியாது. நேற்றைக்கு எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கலாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி, இன்றைக்கு அவருடைய அரசியல் நிலைப்பாடு மாறி இருக்கலாம், அதற்காக நான் வாக்களிக்க முடியாது. அவருடைய உறவினராக கூட இருக்கலாம், அதுக்காக நான் போய் வாக்களிக்க முடியுமா? நான் எந்த நிலையில் இருக்கேன், என்னுடைய மாநிலம் எந்த நிலையில் இருக்குது, என்னுடைய மாநிலத்துக்கான தேவை என்ன, கல்வி என்ன, குடிநீர் என்ன, அடிப்படை வசதிகள் என்ன, அல்லது என்னுடைய வாழ்வாதாரம் என்ன, என்னுடைய உரிமை என்ன, ஒன்றிய அளவில் என்னுடைய உரிமை என்ன, இதையெல்லாம் பார்த்து தான் வாக்களிக்கணுமே தவிர எனக்கு ஒருத்தரை பிடிக்கும் அபிமானமாக இருக்குன்றதில் எனக்கு ஏற்புடையதில்லை. புதுசாக வாக்களிக்கக்கூடிய ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, மாற்றம் அப்படின்ட்டு. மாற்றத்தை பார்க்கணுமா, முன்னேற்றத்தை பார்க்கணுமா? ஒரு மாநிலத்திற்கும் ஒரு மக்களுக்கும் தேவை முன்னேற்றம் தானே தவிர மாற்றம் கிடையாது. மாற்றம் எப்படி சரியானதாக இருக்கும்? புதிய இளைஞர்களுக்கு தான் வெளில நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அவங்களுக்கு தான் சொல்கிறேன். நான் எனக்கு ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்றதுக்காக அபிமானத்தின் அடிப்படையில் நீங்கள் வாக்களிக்கக்கூடாது. உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய வரலாறு, நீங்கள் எங்கேருந்து வந்துருக்கீங்க. ஏற்கனவே நம்ம மாறி தான் வந்திருக்கோம். நமக்குன்னு உலக அளவில் பெண்களுக்கான வாக்குரிமை என்பதே 200 ஆண்டுகளுக்குள்ளே தான் இருக்குது. இன்றைக்கி பெண்கள் பொதுவெளியில் பேசுகிறாங்க இல்லையா? அப்போ வாக்குரிமை என்பது உலக அளவில் மேற்கத்திய நாடுகளே 150-175 ஆண்டுகளுக்கு மேலே தான் வாக்குரிமையை கொடுத்துருக்காங்க. அதில் இந்தியா போன்ற நாடுகளில் பெண்கள் எவ்வளோ பின்னுக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. உடன்கட்டை ஏறுற பழக்கம் இருந்தது, குழந்தை திருமணம் இருந்தது. அதிலிருந்துலாம் எப்படி மாறி இருக்கும்? குழந்தை திருமணத்திலேருந்து மாற்றினது யார்? கணவனை இழந்த பெண்களை வெள்ளச்சேலை கட்டி ஓரத்தில் உட்கார வச்சுருந்தாங்களே, அந்த சீர்திருத்த திருமணம் மாற்றம் இல்லையா? இப்படி எல்லா வகையான மாற்றங்கள். செருப்பணிந்து ஒரு தெருவுக்குள்ளே போக முடியாது, ஒருத்தர் தோல் துண்டு போட்டு போக முடியாது, மேல்சிலை அணிந்து போக முடியாது பெண்கள். அப்போ அதில் இருந்தெல்லாம் மாறி இருக்கோம்னா அந்த மாற்றத்தை நிகழ்த்தியது யார்? அதற்கான காரணம் யார்? நம்முடைய தந்தையார் யார், பாட்டனார் யார், மூதாதையர்கள் யாருன்னு அப்படி தான் பார்க்கணுமே தவிர சும்மா திடீர்னு ஒரு மாற்றம் இருக்குது. அப்புறம் மாற்றம் யாரிலிருந்து தொடங்கணும், எதிலிருந்து தொடங்கணும் அப்படின்ற கேள்வி இருக்குது. முதல்ல என்னை பொறுத்த மட்டும் அபிமானத்திலிருந்து வாக்களிக்கின்றதுலேயே மிகப்பெரிய மாற்றம் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன்.